நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவின் தேர்தல் செலவின கணக்குகளை குறைத்து காட்டும்படி மாவட்ட ஆட்சியருக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அருணா மிரட்டுவதாக உதவி கணக்கீட்டாளர் சரவணன் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நீலகிரியில் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா போட்டியிடுகின்றார். அவருடைய அந்த தேர்தல் கணக்குகளை குறைத்து காண்பிக்கும்படி நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அருணா மிரட்டுவதாக அம்மாவட்டத்தில் பணியாற்றும் உதவி கணக்கீட்டாளர் சரவணன் என்பவர் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். தற்போது எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் அதிகபட்சமாக 95 ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்பதுதான் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிர்ணயமாக இருக்கின்றது. எனவே தற்போது வேட்பாளர்கள் தங்களுடைய அந்த பிரச்சாரங்கள், துண்டு பிரசுரங்கள், அதே போல பேனர்களை வைப்பது, தினசரி வாகனங்களுக்கு வாடகை கொடுப்பது உள்ளிட்ட பல செலவுகளை செய்து வருகிறார்கள். அப்படி செய்து வரக்கூடிய நிலையில் நீங்கள் இதுவரை எவ்வளவு செலவு செய்திருக்கிறீர்கள், முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எம்பி கேண்டிடேட்டுக்கும் அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த பாராளுமன்றத்திலே போட்டியிடக்கூடிய ராசாவினுடைய அந்த செலவின கணக்குகளை குறைத்து கொடுக்க வேண்டும் என அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியுமான அருணா அவருக்கு கீழ் செயல்படக்கூடிய சரவணன் என்ற அதிகாரியிடம் அவர் அறிவுறுத்தியதாகவும், இதனால் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும், வெளியில் இருப்பது வேறு ஒரு நிலை, ஆனால் இவங்க குறைத்து காண்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை ஒரு கடிதமாகவே தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் இந்த புகார் என்பது பெறப்பட்டிருக்கின்றது. உதவி செலவின பார்வையாளர் இந்த புகார் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே விளக்கம் என்பதும் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே அருணா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.